கொன்றான் இரணியன். இரணியன் சண்டாள பதரே, என் தங்கச்சி கோழிக்காவைய கொன்று விட்டானே. ஏய் சண்டாளனே, ஆமா உன்னை சின்னஞ்சிறு பிள்ளை என்று நினைத்தேனடா. ஆனால் ஆமா அழகு குழந்தை என்று நினைத்தேன். என்னை அழிக்க வந்த எவனாக இருந்திருக்கிறாய். உடன் பிறந்தவளை கொன்னுட்டியே. என் உடன் பிறந்தவளை கொன்னுட்டியே. சும்மா இருப்பனா? கோழிக்காவை எரித்து விட்டாயே என்றே கதாயுதம். ஆமா இதுவரைக்கும் தோல்வியே கொண்டிராத கதாயுதத்தை கையிலெடுத்தான். அந்த கதாயுதத்தை கையிலெடுத்தான். எடுத்து ஆமா குழந்தைய கொல்ல வாரா. கொல்ல வருகின்றான். ஏய் டேய் எப்பா ஏ பிரகலாதா, டேய் பிரகலாதா, கடைசியாக உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. ஆமா சொல்லு அம்பார. கடைசியா ஒரு வாய்ப்பு தாரே. ஆமா என்ன சொல்லுகின்றான்? கடைசியாக ஆமா ஒரு வாய்ப்பு தாரே. தருகின்றேன். இரணியாய நமகேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை சொல்லு. அப்பா என்ன? நானும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரே. தருகின்றேன். இதுவரை நீங்கள் செய்த பாவமெல்லாம் தீர வேண்டுமே ஆனால் அப்பா ஆமா இந்த அழகு மகனுடைய வேண்டுதல். ஆமா ஒரே ஒரு முறை நமோ நாராயணாய் என்று சொல்லிவிடுங்கள் அப்பா. நான் இன்று வரை நீங்கள் செய்த பாவமெல்லாம் தீர்ந்துவிடும் அப்பா. தீர்ந்துவிடும். பார்த்தான். ஆமா கேட்பானா? அவன் கேட்பானா? அவன் தான் சாவ போறானா? எங்க கேட்பான்? அதான் சொல்லுவாங்க. என்ன? முன்னால் வைத்து பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்து எழுத போறதில்லை. அப்படிதானம்மா? அப்படியே தான். ஆமா 5னா 5 தான், 6னா 6 தான், 100னா 100 தான், 120னா 120 தான். இதுதான் நடக்கும்னா எழுதின எழுத்தை யாரால மாத்த முடியும்? தலைகீழ நின்னாலும் தலையில எழுதினதுதான் நடக்கும். மாத்தி நடக்காது இல்ல. ஆமா ஆகையினால் என்ன சொல்லுகின்றார்? அப்பா ஆமா இவன் இரணியாய நமகேன்னு சொல்லுங்க. இரணிய ஆமா இவன் என்ன சொல்லுகின்றார்? பிரகலாதம் முடியாதுங்க. நீங்க ஒரு தடவை நாராயணான்னு சொல்லுங்க அப்படின்னு இவன் சொல்லுதான். உங்களை ஆமா நாராயணன் பாவத்தை மன்னிப்பார் உங்களை. அடே பாலகனே சின்னஞ்சிறு பிள்ளை என்று நினைத்தேன். எப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய்? எதிரில் இருப்பது அழியாவரம் பெற்ற இரணியர் என்பதை மறந்து விட்டாயா? ஈரேல் உலகத்துக்கும் நான் ஒருவனே கடவுள் என்று இவன் மார்பு தட்டி கதாயுதத்தை கையிலெடுத்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாராயணா நாராயணா நாராயணாங்கிய இந்த தூணில் இருக்காரா அவனுடைய நாராயணன்? இருந்தா வர சொல்லு. இந்த தூண்ல இருக்காரா? ஆமா என்று இரணியன் கேட்டபோது அப்பம் பார்த்தான். அந்த பிரகலாதன் சொல்லுகின்றான். என் அன்பு தந்தையே எந்த உயிர் தந்தை ஸ்ரீஹரி இல்லாத இடமேது? இதை கண்டோர் பலருண்டு. அப்படியே பெரிய தூணிலே நிறைந்தவனே என்று அறிவாய் நீ இன்று. என்ன சொல்லுகின்றார்? எந்த உயிர் தந்தை ஸ்ரீஹரி இல்லாத இடமேது? கிடையாது. இதை கண்டோர் பலருண்டு. உரும்பிலே பெரிய தூணிலே நிறைந்தவன் என் ஸ்ரீஹரி என்று அறிவாய் நீ என்று. அப்பா என்ன? என்னை படைத்தவன் இல்லாத இடமே கிடையாது. துரும்பிலே பெரிய தூணிலே என் ஸ்ரீஹரி இருப்பான் என்பதை அறிவாய் நீ என்று பார்த்தான். இரணியனுக்கு கோபங்கள் பெரிதாகியது. என்ன செய்கின்றார்? அங்கார கோபம் கொண்டு கையிலே இருந்த அந்த கதாயுதத்தை கொண்டு மலையடி மாறு நேரம் மூஞ்சி கருக்கல்ல இவங்க 2 பேருக்கும் தர்க்கம் நடக்கு. என்ன செய்கின்றார்? கதாயுதத்தை கையிலே எடுத்த அரண்மனை தூணதிலே ஓங்கி அடிக்கின்றான் இரணியன். அப்படி ஓங்கி அடிக்கும் போது உலகமெல்லாம் காக்க வந்த இந்த எட்டய பிரம்மாண்ட நகரத்திலே நரசிங்க மூர்த்தியாக என் லட்சுமி நரசிம்மராக அவதாரம் எடுத்து ஆட வந்த எங்கள் ஐயா. சாலையடி ஓரத்திலே இந்த சக்தியோடு அமர்ந்த எங்கள் ஐயா இந்த நரசிம்மன். விஸ்வகர்ம சமுதாயத்தை வாழ வைக்க வந்த எங்கள் ஐயா வரத்துக்கார இந்த நரசிம்ம பூபதி ஐயா இந்த நரசிங்க மூர்த்தி அவதாரம் எடுக்க போறார். கதாயுதத்தை கொண்டு அந்த தூண் அதில் அடிக்கும் போது அந்த தூணுக்கு உள்ள இருந்தவர் எப்படி அவதாரம் எடுக்காரு? எப்படி ஐயா அவதாரம் எடுக்காரு? நல்ல முகத்தோடு ஐயா முகத்தோடு மனிதன் போல முகத்தோடு
மரணம் அழிய இரவெல்லாம் காக்க வந்த அச்சுதேனோ அவதாரம் எடுத்துட்டாரே மிருகம் பாதி மனிதர் பாதி மேன்மையுள்ள நாராயண இரணியனை கொள்வதற்கு எங்களை அவரந்தாரே இந்த எட்டையபுரோ காக்க வந்த எங்களையா நரசிம்மரே காக்க வந்த ஆங்கார ஓங்காரமா அழகு நரசிம்ம பிறந்து நீங்க இரணியனை பார்த்தாரே எங்களையா நரசிம்மரோ அவர் கையாலே விடித்தாரே கண்ணனாலே நரசிம்மனோ விடித்தாரே இவன் ஓங்கி தூண்ல அடிச்சிருக்கா ஆமா அகிலமெல்லாம் நடுநடுங்க அரம்பையர்கள் குலவை போட மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க நடுநடுங்க தூண் இரண்டாக வெடித்து சிங்கம் போல முகத்தோடு ஆமா சிங்கார மனிதன் போல உடலோடு மிருகத்தோட தலையோடு மனிதன் போல உடலோடு செவ்வரளி கண்கள் ரெண்டும் எவ்வரளி பொறிப்பறக்க செவ்வரளி கண்கள் ரெண்டும் அவ்வரளி பொறிப்பறக்க நீலவெளி கண்கள் ரெண்டும் நெருப்பு தணலானது போ நாராயணன் எடுத்தார் நாலாவது அவதாரம் நரனை போல உடலோடு சிம்மத்தை போல தலையோடு நரசிம்ம அவதாரம் கொண்டார் யாரையா கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணன் தூண்ல இருப்பாரான்னு கேட்டு அடித்தார் ஆமா தூணுக்குள்ள இருந்து நரசிம்மரா பிறந்து நிற்க அவதாரம் எடுத்திருக்கிறார் என்ன பிறந்து நிற்க ஆமா பார்த்தான் இரணியன் ஓடி போய் பிரகலாதனை கெட்டி பிடிக்கின்றார் எதுக்கு என்ன இந்த கணத்துக்காக தானப்பா காத்திருந்தேன் ஆமா விஷ்ணுவை கொல்வதற்கு ஏற்ற நேரத்துக்காக காத்திருந்தேன் மகனே என்ன நீயே வர வச்சிட்டிய நான் அவனை தேடி போக வேண்டாம் ஆமா அவனே வந்துட்டான் இவர் ஏன் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு எதற்காக இவன் என்ன வரம் வாங்கினான் மனிதனாலையும் சாகக்கூடாது விலங்காலையும் சாக்கால வரக்கூடாது வரத்தை வாங்கினாம்ல ஆமா தலையானது ஆமா சிம்மத்தின் தலை உடலானது மனிதர் உடல் அப்ப அவர் மனிதனும் கிடையாது மிருகமும் கிடையாது விலங்கும் கிடையாது மிருகமும் கிடையாது உடனே ஆமா இரணியனுக்கும் ஆமா நரசிம்மருக்கும் சண்டை நடக்கின்றது எப்படி சண்டை நடக்கு இவன் அடிக்க நல்ல அவர் அடிக்க அவன் அடிக்க இருமே யாரும் போடும் சண்டையே அவர் அடிக்க அவர் அடிக்க உனக்கு எனக்குன்னு சண்டை நடக்கு ஆமா வெல்ல முடியுமா இந்த உலகத்தை ஓர் அடியாக அளந்த உலகளந்தாரை வெல்ல முடியுமா உலகளந்த பெருமாளை வெல்ல முடியுமா முடியாதல்லவா சண்டை போட்டு பார்த்தா ஆமா பார்த்தார் எம்பெருமாள் நாராயணன்
என்ன வரம் வாங்கியிருக்கா? என்ன வரம் வாங்கியிருக்கிறான்? வீட்டுக்கு உள்ளேயும் சாக கூடாது, வெளியவும் சாக கூடாது. மலமலன்னு இழுத்து வாசல் நடக்கி கொண்டு வந்தார். படபடன்னு வாசப்படிக்கு கொண்டு வந்தாரு. வாசல் படி வீட்டுக்கு உள்ளேயும் சேராது, அது வெளியவும் சேராது. ஆமா. அடுத்து என்ன வரம் வாங்கினா? என்ன வரம் வாங்கினான்? ஆகாயத்திலையும் சாக கூடாது, பூமியிலையும் சாக கூடாது. இவர் வாசல் நடையில உட்கார்ந்தாரு. ஆமா. தூக்கி மடியில கடத்திட்டாரு. மடியில மல்லாக்க கடத்தினார். இவர் மடி. ஆமா. ஆகாயத்திலையும் சேராது, பூமியிலையும் சேராது. ஆமா. இது எப்ப நடக்கு? மலையடி மாறு நேரம் மூஞ்சி கருக்கல். பகலிலையும் சாக கூடாது, இரவிலையும் சாக கூடாதுன்னு வரத்தை வாங்கினா. ஆமா. மூஞ்சி கருக்கல் முன்னிருட்டு வேலை. பகல்லையும் சேராது, இரவிலையும் சேராது. வாசல் நடையில மல்லாக்க மடியில கிடத்தி ஆயுதத்தால அழிவு வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கினா. ஆமா. 10 விரலையும் கையில் எடுத்தார். நரசிம்மமூர்த்தி 10 விரலையும் கையில் எடுத்து 10 விரலை எடுத்தாரு. ஆமா. அவனுடைய மார்பிலே பதித்து ரெண்டா கிழிச்சாரு. வயித்த ரெண்டா கிழிச்சாரு. கிழித்து வெறிகோலமாயே. ஆமா. என் உலகளந்தான் கோபம் கொண்டு என் நாராயணமூர்த்தி. ஆமா. எங்கள் ஐயா அவர் ஆங்கார கோபம் கொண்டு சொல்லுவாங்க. என்னையா? அவர் பார்க்கத்தான் பண்டாரமா இருப்பாரு. ஆமா. பெருமாள் தானே. ஆமா. அவர் ரொம்ப சாந்த குணம் படைச்சவர். அவருக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. கோபம் வராது. ஆமா. வந்துட்டுன்னு வை. ஆமா. அந்த கோபத்தை கட்டுப்படுத்த ஆளே கிடையாது. ஆனால் ஆமா. என்ன செய்தாரு? என்ன செய்கின்றார்? ஓங்காரமாக கோபங்கள் கொண்டு உடலை கிழித்து உதரத்தை அள்ளி பூசுதாரு. அள்ளி முகமெல்லாம் பூசிதாரு. நீ கடவுளா? ஆமா. இரணியனை தவிர இந்த உலகத்திலே கடவுள் என்பதே கிடையாதா என்று நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை கொன்று முடித்து இரணியனை கொன்றுக்காரு. அப்படி இருந்தும் வெறி தீர மாட்டேங்குது. கோபம் குறையல. என்ன இவன் நம்மள பச்சிலம் பாலகனை அந்த பாடுபடுத்தி இருக்கா. ஆமா. அவரை சாந்தப்படுத்த யாருன்னு தேடி பார்த்தாங்க. தேடி பார்க்கிறார்கள். யாரும் வர மாதிரி தெரியவில்லை. அலைகடலிலே இருந்த லட்சுமியை வரவழைத்தார்கள். நான் சாந்தப்படுத்த அம்மா அங்கிருந்து தைரியமா வந்தவங்க. ஆமா. நரசிம்மமூர்த்தியை பார்த்ததுதான். ஆமா. அங்கார கோபம். ஆமா. அனல் பறக்கிற கண்ணு. ஆமா. இவர்கிட்ட நம்ம போக முடியாது. நம்ம போய் எதுக்கு நிக்க முடியாது, நம்மள சுவாலிய முடிச்சிருவாரு என்று. ஆமா. என்ன செய்வோம் என்று அறியாது இருக்கும் பொழுது நாரத மகாமுனிவர் பார்த்தார். பிரகலாதனை அழைத்தார். மகனே பிரகலாதா, உன்னுடைய ஒருவன் குரலுக்குத்தான் ஆமா ஐயாவுடைய சினங்கள் தனியும் என்று. ஆமா. நாராயண நாமத்தை உச்சரி என்று சொன்ன உடனே ஆமா பிரகலாத ஓம் நமோ நாராயணாய. ஆமா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய என்று நாராயண நாமத்தை உச்சரித்த உடனே பாலகனுடைய குரலை கேட்டு என் பஞ்சம்மாள் நாராயணன் அகங்கார கோபம் கொண்ட என் அழகு அர்ச்சுதன் நாராயணன் அழகு குழந்தை குரல் கேட்டு அகங்காரமாக இருந்தவர் கோபத்தை மறந்தார். சாந்த குணமடைந்து பிரகலாதா என்று பிரகலாதனை அழைத்து அவன் கேட்ட வரத்தை கொடுத்து இரணியாபுரி பட்டணத்தை நீ இருந்து ஆழ்வாயப்பா என்று என் நரசிங்கமூர்த்தி எங்கள் ஐயா இந்த நரசிம்ம போற இடம் போக வேண்டும், போய் பார்க்க வேண்டும் என்று வணங்குகின்ற மக்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று காக்க வந்த எங்கள் ஐயா இந்த நரசிங்கமூர்த்தி அவர் அந்த இடம் தன்னை கடந்து அழகுள்ள நரசிம்மர் அவர் ஆங்கார சுரூபிட்டு அழகு சார்ந்த குணந்தான் படையிட்டு காஞ்சிபுரம் பாதையார் கனகம் உடவாரார் காஞ்சிபுரம் தன்னை கடந்து அழகு திருச்சிராப்பள்ளிவர் அவர் திரும்புகிறாரே திறமையோடு ஐயாவான நரசிம்மர் திருச்சிராப்பள்ளி வீடு மாநிலத்தில் பெயர் விளங்கும் மதுரை எம்பதி கடந்து திருவங்காடு
விஷ்ணு நரசிம்மர் பாவநாசம் தனை கடந்து உடம்பாதையா அம்பசாமுத்திர விளங்குவி ஆழமெல்லாம் பல்லிடை குறிச்சி விளங்கோ வீரவனல்லூர் வாதையா சொல்லுலகம் பெயர் விளங்கோ எங்க எங்க அந்த சேரன் மகாதேவி வீட்டு சொல்லையா என்ன திருநெல்வேலி பாதையா நெல்லையப்ப சாஸ்திரி அடிதோடு நமஸ்கரி நெல்லையப்ப சாஸ்திரி பார்த்து வல்ல வாராரு உலகம் பெயர் விளங்கு சேரல்லூர் வாதையா தாமோதரம் வாராரு சேரல்லூர் விளங்கு வாராடி ஒரு முகம் காலையிட்டு பாதையா காலையிட்டு வளர்ந்து விட்டு காலையிட்டு தரை கடந்து அவன் திரும்புறாரி வடகுமோ நம்ம கங்கை கொண்டாம் பாதையா கண்டழக வாராரு கங்கை கொண்டான் தரை கடந்து சரி விளக்குவி கயத்தாறு வாதையா கயத்தாறு தரை கடந்து வரம் கொடுக்கும் தெய்வமையா என் நரசிங்கமூர்த்தியோ வாராரி ஒரு வளையத்தில் பெயர் விளங்கோ வளையத்தில் பெயர் விளங்கோ கோவில் பள்ளியை வாரா எங்குடமுடைய நரசிம்மர் அவர் கோவில் விட்டு விளங்குவே ஐயாவான நரசிம்மர் அவர் எங்க எங்க வாராராய் ஈருலகம் பெயர் விளங்கு அழகு இரட்டையபுரம் தேடியில் ஐயாவு வாராரு தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் நிலையம் வாங்கி என் தாமோதரன் அவதாரத்திலே இருக்கக்கூடிய எங்கள் ஐயா நாடெல்லாம் காத்த வந்த நாராயணன் அவதாரமாம் என் நரசிங்கமூர்த்தி ஐயா இந்த எட்டயபுரத்திலே நாம நேர்ந்து நிலையம் வாங்க வேண்டும் என்று யாரிடத்திலே ஆனால் என்ன இந்த விஸ்வகர்ம மாநாடு யாரையா விஸ்வகர்மா இடத்திலே அந்த வம்சத்தாரிடத்திலே விஸ்வகர்ம மாநாடு வகுப்பு கோன் வம்சத்தாரிடத்திலே நாம நேர்ந்து நிலையம் வாங்க வேண்டும் என்று ஐயா ஆதாளி போட்டு நிற்கும் பொழுது பார்த்தார் மக்கள் எல்லாம் வந்திருப்பது யார் என்று கேட்க காற்றுமில்லை கருப்புமில்லை கண்ணனுடைய அவதாரம் நரசிம்மன் வந்திருக்கின்றேன் என்ன நேர்ந்து நிலையம் போட்டு நித்த கூட கொடுத்து வணங்குவேரே ஆனால் உங்களை வாழ வைப்பேன் வளர வைப்பேன் என்று சொல்ல உடனே விஸ்வகர்மா வம்சத்தார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் ஐயா
இந்த நரசிங்கமூர்த்தி ஆமா என் அன்னபூரணி அம்மாளுக்கோ லட்சுமி நரசிம்மருக்கு திருக்கோவில் எழுப்பி ஆமோ கல்லாலே கோட்டை போட்டால் கல்லொளிகள் நாடும் என்று தாளே கோட்டை போட்டால் இளவையிலுக்கு ஆகாது என்று அந்தால் கோட்டையை வைத்து ஆமா எங்கள் ஐயாவுக்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா நடத்தி விஸ்வகர்மா குலத்தார்கள் அனைவர்களோ முறையோடு என் வேந்தன் இந்த நரசிங்கமூர்த்தி அன்னபூரணி லட்சுமி நரசிம்மருக்கு கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி வழங்குகின்ற மக்களை எங்கள் ஐயா நரசிம்ம கொடுக்கும் நாமம் அதை அழிவில்லாமல் காத்து மாறாத நோய்கள் எல்லாம் அஞ்சனையால் மாற்றிடுவார் தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டாலே மாற்றி வணங்குகின்ற மக்களை இன்று கண்ட கல்யாண வாசல் போலே என்றென்றைக்கோ அள்ளி கொடுக்கும் நாமமலை அழிவில்லாமல் எங்கள் ஐயா நரசிங்கமூர்த்தி காத்துவாரா